அனைவருக்கும் வணக்கம். விருகம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து கோயம்பேடு மார்க்கெட் மெட்ரோ ஸ்டேஷன் வரைக்கும் நடைபெற்று வருகிற மெட்ரோ ஒர்க் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுதாங்க காளியம்மன் கோயில் ரோடு. கோயம்பேடையும் விருகம்பாக்கத்தையும் கனெக்ட் பண்ணுற ஒரு முக்கியமான ரோடு இது. டைரெக்டாக ஆர்காட் ரோடை போய் கனெக்ட் ஆகும். இந்த ரோடு மெட்ரோ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ரொம்பவே குறுகலான ரோடாக தான் இருந்தது. மெட்ரோ ஒர்க்காக தான் ரெண்டு பக்கமும் ரோடை அகலப்படுத்தி யூட்டிலிட்டி ஷிஃப்டிங் வேலைலாம் முடிஞ்ச பிறகு தான் மெட்ரோ ஒர்க் இந்த பகுதியில் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனால தான் இந்த பகுதியில் வேலை மற்ற எலிவேட்டர் செக்ஷன் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் காலதாமதமாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் மெட்ரோ ஒர்க் பொறுத்த வரைக்கும் ஒரு 80% ப்ரீகாஸ்ட் யூகடர் ப்ளேஸ் பண்ணாத வேலை முடிச்சிட்டாங்க. மீதி இருக்கிற பணிகளும் வேகமாக நடக்குது. நீங்கள் பார்க்குற இந்த லொக்கேஷனில் தாங்க விருகம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் அமைக்கிறாங்க. கான்கோர்ஸ் லெவல் அமைப்பதற்கான பயர் எக்ஸ்டென்ஷன் வேலை தான் நடக்குது. எக்ஸாக்டாக காளியம்மன் கோயில் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் தான் இந்த விருகம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் அமைக்கிறாங்க. இந்த ஸ்டெச் சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2 காரிடார் 5 சோழிங்கநல்லூர் மாதவரம் மில் காலனி அதில் வர ஒரு இன்டர்மீடியட் செக்ஷன். இது ஒரு எலிவேட்டட் செக்ஷன். கான்ட்ராக்டர் எல்என்டி. இந்த ஸ்டெச்சில் விருகம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன், நடேசன் நகர் மெட்ரோ ஸ்டேஷன், கோயம்பேடு மார்க்கெட் மெட்ரோ ஸ்டேஷன், இந்த 3 மெட்ரோ ஸ்டேஷன் அமைக்கிறாங்க. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு ஷார்ட் கவரேஜ் தாங்க பண்ணியிருக்கிறேன். விருகம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து கோயம்பேடு மார்க்கெட் மெட்ரோ ஸ்டேஷன் இந்த பகுதி மட்டும் தான் கவர் பண்ணியிருக்கிறேன். அடுத்த வாட்டி கோயம்பேடு சைடில் இருக்கிற மெட்ரோ ஒர்க்கும் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த ஸ்டெச் ஒரு முக்கியமான செக்ஷன் சொல்லலாம். ஏன்னா இந்த வருஷம் ஜூன் இல்லை ஜூலையில் இந்த செக்ஷன் ஓப்பன் பண்ணதுக்கான ஒரு பிளான் அதாவது டார்கெட் வச்சுருக்காங்க. மெட்ரோ சைட்லேருந்து கோயம்பேடுலேருந்து சென்னை ட்ரேட் சென்டர் இந்த பகுதி தான் அடுத்த கட்டமாக ஓப்பன் பண்ணதுக்கான ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. ஜூன் இல்லை ஜூலை 2026க்குள்ளே முடிப்பாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக இந்த வருஷத்துக்குள்ளே இந்த செக்ஷன் ஓப்பன் பண்ணிடுவாங்க. கோயம்பேடு டு சென்னை ட்ரேட் சென்டர் முடிஞ்சால் அந்த கத்திப்பாரா ஃப்ளைஓவரில் நடைபெற்று வருகிற அந்த பேலன்ஸ் கேண்டிலெவர் அந்த வேலை முடிச்சிட்டாங்கன்னா இந்த வருஷத்துக்குள்ளே ஆலந்தூர் வரைக்கும் வர எக்ஸ்டென்ஷன் பண்ணிடுவாங்க. ஸோ என்ன பிளான் வச்சுருக்காங்க தெரியாது, நம்மளுக்கு போக போக தான் தெரியும். பட் இப்போதைக்கு மெட்ரோ சைட்லேருந்து ஃபஸ்ட்டு டார்கெட் கோயம்பேடு டு சென்னை ட்ரேட் சென்டர் நந்தம்பாக்கம் அதுதான் பிளான் வச்சுருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம் இந்த பகுதியில் ப்ரீகாஸ்ட் யூகடர்லாம் ப்ளேஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. வீடியோ ஸ்டார்ட் ஆன அந்த பகுதியிலேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் இன்னும் அந்த கேடர் வேலை முடிக்கல. நடுவில் மெட்ரோ ஸ்டேஷன் வேலை நடக்கிறதுனால அந்த பகுதியில் கொஞ்சம் முடிக்காமல் வச்சுருக்காங்க. மற்றபடி வேலை நல்லா ஸ்பீடாகவே நடக்குதுன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் லைவ் சவுண்டோடு பாருங்கள். வீடியோட கடைசி பகுதியில் கோயம்பேடு மார்க்கெட் உள்ளே போகிற இந்த மெட்ரோ அலைன்மெண்ட்டோட ஒரு சின்ன ஷார்ட்ஸும் காமிச்சிருப்பேன். இறுதியாக எந்த பணிகள் நடந்திருக்குன்னு என்னுடைய ஒப்பீனியன் வீடியோட கடைசியில் நான் சொல்கிறேன்.
இதுக்கப்புறம் இந்த மெட்ரோ அலைன்மெண்ட் வந்து லெஃப்ட் டைரெக்ஷன் திரும்பி டுவர்ட்ஸ் கோயம்பேடு மார்க்கெட் வழியாக தான் மெட்ரோ வயடக்ட் வந்து அமைச்சிருக்காங்க. இந்த பகுதியில் லெஃப்ட் டைரெக்ஷன் திரும்புறதுக்காக அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த பகுதியில் அந்த மெட்ரோ வயடக்ட் அமைக்கிற பணிகள் தான் நடக்குது. சின்மயா நகர் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் தான் கோயம்பேடு மார்க்கெட் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து அமைக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த அலைன்மெண்ட் வந்து கோயம்பேடு மார்க்கெட் வழியாக கடந்து போகும். அதுக்கப்புறம் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற க்ரீன் லைன் காரிடார் மெட்ரோ வயடக்ட்டுக்கு மேலே கிராஸ் ஓவர் பண்ணி ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கிற கோயம்பேடு மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இந்த காரிடார் 5க்கான கோயம்பேடு மெட்ரோ ஸ்டேஷனும் அமைக்கிறாங்க. நீங்கள் பார்க்கலாம், இப்போது மெட்ரோ அலைன்மெண்ட் வந்து கோயம்பேடு மார்க்கெட் உள்ளே தான் கர்வ் ஷேப்பில் அமைச்சிருக்காங்க. காளியம்மன் கோயில் ரோடு வழியாக வர இந்த மெட்ரோ அலைன்மெண்ட் இந்த பகுதியில் தான் லெஃப்ட் டைரெக்ஷன் திரும்பி கோயம்பேடு மார்க்கெட் வழியாக போகுது. நீங்கள் தூரத்தில் பார்க்குற அந்த கிளாஸ் பில்டிங் தாங்க சிஎம்டி ஆஃபீஸ் பில்டிங். அந்த பில்டிங்கு பக்கத்தில் தான் ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கிற க்ரீன் லைன் காரிடார் அந்த மெட்ரோ வயடக்ட்டுக்கு மேலே கடந்து போகும். அதுக்கப்புறம் க்ரீன் லைன் காரிடார் மெட்ரோ வயடக்ட் டுவர்ட்ஸ் கோயம்பேடு டைரெக்ஷனில் போகிற அந்த மெட்ரோ வயடக்ட்டுக்கு பேரலாக ரைட் சைடில் தான் இந்த காரிடார் 5க்கான மெட்ரோ வயடக்ட்டை அமைச்சிருக்காங்க. ஓவராலாக ஒர்க் ப்ராக்ரஸ் பொறுத்த வரைக்கும் நான் போன தடவை பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஒரு டீசெண்டான ப்ராக்ரஸ்ன்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.